அதிமுகவிலே இணைந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க நண்பா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆலம்பரம் போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு இயக்கமாக அதிமுக இருக்க போகிறது. திமுக என்னதான் வேலைப்பாடுகளை பார்த்தாலும் அதிமுகவிலே இணையக்கூடியவர்கள் தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் ஓபிஎஸ் திமுகவிற்கு சென்றது மிகப்பெரிய நல்ல விஷயமாகத்தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த அனைவருமே அதிமுகவிலே இணைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமியை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ஒருவர் சந்தித்து அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டிப்பில் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் என ஒதுக்கி முடிக்கப்பட்டு வேட்பாளர் தேர்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் ஒருவர் நேரடியாக அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அக்ரவாரம் பாஸ்கர் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமியிலும் தன்னை கள்ளக்காட்டிப்பில் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் காங்கிரஸை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அதாவது அக்ரவாரம் பாஸ்கர் அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுகவிலே கள்ளக்காட்டிப்பில் உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பேச்சு எப்பொழுது அடிபட ஆரம்பித்ததோ அப்போதிலிருந்து அதிமுகவிலே நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மட்டும் குறைந்தபாடு கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். நாளுக்கு நாள் அதிமுகவிலே தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படி யார் வந்தாலும் அரவணைப்பதற்கு அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலமரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே தான் சொல்லி ஆகணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என அதிமுகவை முடிவெடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகள் எல்லாம் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய மிக அதிக அளவிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை. உலக அளவிலே அரசியல் கட்சிகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் தொண்டர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் எடுத்து வைத்துக் கொண்டால் 7ஆம் இடம் வகிக்கிறது அதிமுக. இந்தியாவிலே 3ஆம் இடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அதிமுக அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அதிமுகவிலே ஜாதி மத பாகுபாடு என்பது எதுவும் கிடையாது. அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு எதுவும் இல்லாமல் அவரவர் தகுதிக்கேற்ப பொறுப்புகளும் பதவிகளும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நபர் அதிமுகவிலே இணைந்திருப்பதும் அதிமுகவிற்கு மகிழ்ச்சியாகவும் அதே போல மற்ற அரசியல் கட்சிகளுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் சற்று அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.